ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி ஒரு சின்ன கேக் ரெசிபி பண்ணலாம். பார்த்தீங்களா, வீட்லேயே சிம்பிளாக உங்களுக்கு நீங்கள் கேக்லாம் வாங்கணும்லாம் இல்லைங்க, இதே பண்ணி தரலாம் பசங்களுக்கு. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிஸ்கெட் இருக்கு இல்லைங்களா, அதை வாங்கிங்க. எந்த பிஸ்கெட்னாலும் வாங்கிக்கலாம். நான் க்ரீம் பிஸ்கெட்டாக வாங்கிக்கிட்டேன். அதை வாங்கிட்டு பிஸ்கெட் தனியாக எடுத்துருங்க. அந்த ப்ரௌன் கலர் தனியாக எடுத்து உடச்சி மிக்சியில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரீம் கலர் இருக்குது இல்லைங்களா, அது தனியாக க்ரீம் தனியாக வச்சுருங்க. அது நீங்கள் ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த க்ரீம் வேணால் மேலே போட்டுக்கலாம். இந்த பிஸ்கெட் நல்லா தனியாக உடச்சி மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் பால் இருக்குது இல்லைங்களா, பச்சை பால், ஆவின் பால், அதை போட்டு நல்லா ஷேக் பண்ணுங்கள். நல்லா மில்க் ஷேக் பண்ணுற மாதிரி நல்லா பண்ணிவிடுங்க. நல்லா அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு நீங்கள் ஓடிஜி இருந்தால் நீங்கள் அதிலையே வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஹீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இது இருக்குது இல்லைங்களா, இட்லி பாத்திரம் இல்லை உங்களுக்கு நான்ஸ்டிக் இருந்தால் கூட அதில் உப்பு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். கல் உப்பு போட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த பிஸ்கெட் அப்படியே போட்டு ஆவி கட்டி ஒரு 20 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வச்சா போதும். நீங்கள் அதுக்கப்புறமா அது எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நீங்கள் இந்த க்ரீம் வேணால் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை வேண்டான்னா நீங்கள் அப்படியே கூட குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். அந்த கிட்காட்ரு இது மாதிரிலாம் மேலே வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க.